காலையில் எழும்பி சமையல் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் மடியாக தான் இருந்தது. அப்போ இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறாக சுக்கு காஃபி போட்டு குடிச்சிட்டு சுறுசுறுப்பாக வேலையை பார்க்கலாம்னு தான் சுக்கு காஃபியும் போட்டு 2 பிஸ்கட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக கிச்சனில் போய் சப்பாத்தியும் கடலைக்கறியும் தான் ரெடி பண்ண போகிறேன். கடலையை வேக வச்சு எடுத்தாச்சு. வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணியாச்சு. இந்த பப்பாளி பழம் வந்து நம்ம வீட்டில் காய்ச்சது தான். ஃபர்ஸ்ட் டைம் காய்ச்சதுனால குட்டி குட்டியாக இருக்கும்போதே பழுக்க ஆரம்பிச்சிட்டு ஆனால் நல்ல ஸ்வீட்டாக இருக்குது. கடலைக்கறியை இன்னைக்கு மண் சட்டியில் வச்சு ரெடி பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் தான். எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூட தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு அப்படியே மூடி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வேக வச்சிட்டோம்னா இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனையெல்லாம் போயிடும். திரும்ப மூடி ஓப்பன் பண்ணி லைட்டாக இப்படி வதக்கி விட்டுட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலாவும் சேர்த்து வேக வச்ச கடலையும் தண்ணியும் சேர்த்து இந்த மசாலாவையும் கடலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தீயை சிம்மில் வச்சு அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சிட்டோம்னா கடலைக்கறி ரெடி ஆகிடும். இன்னொரு பக்கம் சப்பாத்தியும் சுட்டு எடுத்துட்டு இருக்கேன். இனி இந்த கடலைக்கறியில் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாவை கட் பண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது தான்.